அனைவருக்கும் வணக்கம். வைகாசி விசாகம் என்றைக்கு வருகின்றது? வைகாசி விசாகத்திற்காக 9 நாள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி வருது. 9/6/2025 வைகாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நமக்கு வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்த நாள். இந்த நாளன்று முருகப்பெருமானை நம்ம வணங்கி வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம வழிபாடு செய்யலாம், மற்ற வேண்டுதலுக்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த நாள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கின்றது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ 9 நாள் விரதம், 6 நாள் விரதம், 3 நாட்கள் விரதம் அந்த தேதிலாம் கேட்டிருக்கிறீங்க. இந்த தேதி மிகவும் எளிமையாக தான் இருக்கின்றது. இப்போ 9ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம்னா 1/6/2025, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம விரதம் இருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9ஆம் தேதி நமக்கு 9ஆம் நாள் நிறைவு நாளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் அப்படின்னா நம்ம 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 7 நாட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஜூன் 4 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் விரதம் வரும். அடுத்து 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும். 7, 8, 9 எப்போவுமே நம்ம ஒரு நாள் அந்த நிறைவு நாளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஜூன் 9 அப்படின்னா அது நிறைவு நாளாக எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நீங்கள் 11 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 30/5/2025 மே மாதம் நம்ம 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும் 11 நாள் விரதத்திற்கு. இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற டேட்லேயும் நீங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் 6 நாள் விரதம் ஓகே, 9 நாள் விரதமும் ஓகே தான், 3 நாட்கள் விரதமும் ஓகே தான். யாருக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அதற்கேற்ற நாள் போல் நீங்கள் விரதம் இருக்கணும். இப்போ எந்த நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா 9/6/2025 அந்த வைகாசி விசாகத்தன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் போதும். மிகவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இத்தனை நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் விரதம் இருந்துக்கிட்டே நான்வெஜ் தான் அதிகமாக புழங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவது மிக மிக நல்லது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம 9 நாள் 21 நாட்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி விரதம் நிறைவு செய்யும்போது நமக்கு முருகன் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுப்பார். இப்போ இல்லை நம்ம பேச்சு யாருமே இந்த வீட்டில் கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதற்கேற்ற போல் 3 நாட்கள் இல்லைன்னா 6 நாட்கள் அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை நீங்கள் எடுத்து நிறைவு செய்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் நான்வெஜ் பழங்கிக்கிட்டே நீங்களும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஒரு சில பேர் வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் பேர் வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. விரதம் இருப்பதே அவர்களுக்காக தான் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அவர்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு 3 நாட்கள் 6 நாட்கள் அல்லது 1 நாட்கள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து நிறைவு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது காலை மாலை 2 வேளையுமே நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 2 வேளையும் விளக்கேற்றி வைக்கணும். இல்லை நான் 9 நாட்கள் நான் பூஜை மட்டும் நான் முருகனுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாலை 6 மணிக்கோ அல்லது காலை 6 மணிக்கோ நீங்கள் 2ல் ஏதாவது ஒரு டைம் மட்டும் தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலை எழுந்து நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைத்து தொடங்கணும். அதற்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே 9 நாட்களுமே நீங்கள் விரதத்தை அதே டயத்துக்கு தான் நீங்கள் நிறைவு செய்யணும். 9ஆம் நாள் நம்ம வைகாசி விசாகத்தை பூஜை செய்து முடித்த பிறகு நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போ காப்பு கட்டி நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா இதில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்தளவு காப்பு கட்டுறதை அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் காப்பு கட்டுறீங்க அப்படின்னா சுத்தபத்தமாக முதல்ல அந்த வீட்டில் இருக்கணும். சுத்தமாக நான்வெஜ் எடுக்கக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாது. அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிடக்கூடாது. இப்போ காப்பு கட்டாமல் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் சொல் பேச்சு கேட்காம ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமாவது நான்வெஜ் அவாய்ட் பண்ணி நீங்கள் விரதத்தை இருந்து சமாளித்து முருகன் மீது அதீத அன்பால் நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும்.
இப்போ நீங்கள் கையில் காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த புழக்கம் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து முருகன் வந்து குடியிருப்பார். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பு கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா முருகனே நம்ம இல்லத்திற்கு நம்ம வர வச்சுட்டோம். வர வச்ச பிறகு நம்ம வீட்டில் முட்டையோ ஒரு மட்டனோ சிக்கனோ எடுக்கிறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்புலாம் கட்டணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 முறை வந்து யோசித்து நீங்கள் கட்டணும். கையில் காப்பு கட்டுறீங்க அப்படின்னா கையில் காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னா பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது. நம்ம தரையில் தான் தூங்கணும். போர்வை இந்த மாதிரி நீங்கள் பாய் நல்லா சுத்தமாக அலசிட்டு அதில் விரித்து நீங்கள் வந்து தூங்கலாம். பெட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சொகுசான வாழ்க்கை தான் நமக்கு வந்து பெட்டு தூக்கம். அதனால் அந்த பெட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தரையில் தூங்குவது ரொம்ப நல்லது. பகலில் வந்து அதிக நேரம் தூங்கக்கூடாது. டயத்தை வந்து கடத்தக்கூடாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் வாட்டில் மதியம் 1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திருக்கிறது இது விரதத்துக்கான முழு பலன் கிடைக்காது. அடுத்து நீங்கள் விரதம் காப்பு கட்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முட்டை பிளங்கக்கூடாது, கீரை வைக்கக்கூடாது, பயிறு வகைகள் வைக்கக்கூடாது. அதாவது நம்ம அந்த தட்டாம்பயிறு பாசி பயிரெலாம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. பயிறு வகைகள் நம்ம வீட்டில் வந்து வைக்கக்கூடாது. நான்வெஜ் எது பிளங்கிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். காப்பு கட்டியிருந்தால் மட்டும். அப்படி இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு சைவ சாப்பாடை நல்லா சமையல் செய்து சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து நிறைவு செய்யுங்க. ரொம்ப நல்லது. காலை விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இரவு நேரம் மாலை 6 மணிக்கு மேலே விரதத்தை நிறைவு செய்யணும். முடிந்தால் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் வாரம் ஒரு முறையாவது போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. நிறைவு நாள் அன்று வைகாசி விசாகத்தன்று நீங்கள் வந்து கோவிலுக்கு முருகனுக்கு வந்து பாலோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. எப்போதுமே பால் குடம் தான். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் தான் ரொம்ப மெயின். அதனால் பால் அபிஷேகம் செய்தாலே போதும். நமக்கு இருக்கிற அனைத்து வித பிரச்சனையும் தீர்ந்து நமக்கு ஆயுளும் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும், செல்வமும் அதிகரிக்கும். சகல செல்வத்தை கொடுக்கக்கூடியது தான் பால் அபிஷேகம். அதனால் பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் போடுவாங்க இல்லையா, அதற்கு முடிந்த அளவுக்கு நம்ம பைசா கொடுத்து நம்ம வந்து அன்னதானத்தில் நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்வதும் ரொம்ப நல்லது. அது அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா, அதாவது கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவிலில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அன்னதானம் ரெடி பண்ணிடுவாங்க. முருகனுக்கு விசேஷ நாட்கள் வர்றப்பெல்லாம் அன்னதானம் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிந்த அளவுக்கு அவர்கள் பணம் கொஞ்சம் கொடுத்து நம்ம வந்து அன்னதான சாப்பாட்டில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விருப்பம் இருப்பவர்கள் செய்யலாம். அப்படி இல்லை முடியாது அப்படி இருப்பவர்கள் பால் அபிஷேகத்திற்கு நம்ம பால் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். அடுத்து உங்களால் என்னென்ன முடியுதோ தேன், இந்த மாதிரி விபூதி, மஞ்சள், பன்னீர், இளநீர் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக வஸ்திரம் வாங்கி கொடுப்பது அதை விட சிறப்பானது. ரொம்ப எளிமையாக விரதம் இருந்து முருகனுடைய அருள் பெற்று நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. முருகர் வந்து ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். முருகர் பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க முருகர் எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். நம்ம ரொம்ப அவர் மீது அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம கூட தான் இருப்பார். எல்லா வித பிரச்சனைக்கும் சரி, எல்லா வித சந்தோஷத்திற்கும் சரி நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்த நாட்களும் என்னால் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னா வைகாசி விசாகத்தன்று மட்டுமாவது நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்தாலே போதும். மிகவும் சிறப்பாக இருக்கும். தீபங்கள் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இப்போ நீங்கள் தினமும் 9 நாட்கள் வழிபாடு செய்யும்போது ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்துட்டு நீங்கள் தினமும் ஒரு நெய்வேத்தியம் சிம்பிளாக வச்சா கூட போதும். பால் தேன் வைக்கலாம், அல்லது பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம், தினமும் கல்கண்டு வைக்கலாம், தினமும் அவல் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லது. விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடலாம். கசப்பானது எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் காலை ஸ்டார்ட் பண்ணி இரவு நேரம் மாலை நேரம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.